திரும்பி வந்துட்டியே. உன் இடத்துல உட்காந்துட்டிய. அம்மா, நீங்க கொஞ்சம் எண்ணெய் வச்சு குளிக்கணும். இப்போ இங்க வா பார்வதி. அடுத்து பிட்ட போட்டால. வா. பக்கத்துல வா பார்வதி, வா. உட்காரு. கிட்ட மடியிலே உட்கார வச்சு பாப்போல இருக்கு. இல்ல பரவாயில்லம்மா, நான் நிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. பக்கத்துல உட்காரு பார்வதி. இல்ல வேண்டாம்மா, ப்ளீஸ். அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டியா? இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. சரி, வா பக்கத்துல வந்து உட்காரு. என்னது, ஏன் இப்படி நுனி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க? நல்லா உட்காரு, உட்காரு. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நீ எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. நீ செஞ்ச உதவிகளுக்கு நான் உனக்கு சரியான அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கல. அப்படின்னா இப்ப நீ செஞ்சிருக்கிற உதவிக்கு உனக்கு திரும்பி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நான் பார்வதிக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கணும். நாளைக்கு கோவில்ல வச்சு அதை செய்வேன். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுங்க. சரி அகிலா. உடனே ஒரு பாம். பார்வதி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்ன பாக்குறீங்க? அகிலா பார்வதிய மருமகளாக்கிக்க ரெடி ஆயிட்டா. அகிலா தன்னோட மனசுல இருக்கிறத இப்பவே சொல்லாம நாளைக்கு கோவில்ல வச்சு ஆதிக்கட ஒரு முறைப்படி
முறையான சடங்குகள் பண்ணி ஊரறிய சொல்ல போறா. என்ன ஆண்டி திடீர்னு இப்படி சொல்றாரு? அகிலா பார்வதிய பக்கத்துல உட்கார வச்சு கொஞ்சம் பேசினதை பார்த்தா இந்த ஜேம்ஸ் பாண்ட் சொல்றதுல ஏதோ இருக்கும் போலதான் தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ண. இதோ பர்றா. தகதகன்னு எரியுது போல இருக்கே. என்ன வனஜா இது? கடைசியில இப்படி ஆயிப்போச்சு. எது நடந்துடக்கூடாதுன்னு இத்தனை நாளா நம்ம கஷ்டப்பட்டோமோ அதுவே நடந்து போச்சு. இப்படி நடக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் மட்டும் என்ன இப்படிதான் நடக்கும்னு யோசிச்சா வச்சிருந்தேன். எல்லாமே நம்ம கையை மீறி எல்லை மீறிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த நந்தினியை இத்தனை நாளா உயிரை காப்பாத்தி ஒளிச்சு வச்சிருந்து அவளை எப்படியாவது ஐஸ்வர்யா கையால கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிடணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எல்லாம் வீணா போச்சு. இந்த பார்வதி இருக்காளே, முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நந்தினியை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சு நல்ல பேர் வாங்கிட்டா. அகிலா பக்கத்துலயே உட்காந்துட்டா. ஆமா, செஞ்சது எல்லாமே முட்டாள்தானோ? அத நீ சொல்ற. நந்தினிய மறைச்சு வச்சிருந்தத ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நான் அதை வேற மாதிரி டீல் பண்ணிருப்பேன். அந்த பார்வதிய ஜெயிச்சு காமிச்சிருப்பேன். அவ தோத்து போயிருப்பா. ஆனா இப்போ அவ ஜெயிச்சு போயிட்டா. நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீங்க ரெண்டு பேரும். சரி விடு ஐஸ்வர்யா. நீ சொல்ற மாதிரி நடந்தது நினைச்சு புலம்பி என்ன பிரயோஜனம்? இனிமே நடக்கிறத பத்தி யோசிப்போம். என்னத்த பேசுறது? நாளைக்கு நடக்க போற அந்த ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்தி நம்ம ஏதாவது பண்ணலான்னு இப்ப யோசிச்சோம்னா அதுவும் எங்கேயாவது சொதப்பில்ல தான் போய் முடியும். அதுக்காக நடக்க போறத அமைதியா வேடிக்கை பார்க்கலான்னு சொல்றீங்களா? அப்படி யார் சொன்னது? ஃபங்க்ஷன் நடக்கணும். ஆனா நல்லா நடந்துட்டு இருக்கும்போது அதை பாதியில கெடுத்து குட்டிச்சவராக்கணும். அது எப்படி? அது இப்ப எனக்கு தெரியாது. நாம இப்படிதான் எல்லாத்தையும் உட்கார்ந்து ஒரு பேப்பரை விரிச்சு பிளான் பண்ணி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு ஆரம்பிச்சோம்னா அது எதுவுமே உருப்படுறது இல்லையே. இந்த டெக்னிக் இல்ல. இந்த ஆடு களத்துல ஆட வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களை ஆட விட்டு நேரம் பார்த்து போட்டு தள்ளணும். அதுதான் உனக்கு கை வந்த கலையாச்சே. அப்படி இல்ல. அதுக்கு நம்ம ஓவர் கான்பிடென்டா இருந்துட்டு ஏதாவது சொதப்பிட்டா ஐஸ்வர்யா நிலைமை இன்னும் மோசமாயிடும். அகிலா மட்டும் பார்வதியை எல்லாருக்கும் முன்னாடி என் மருமகன்னு வாயை திறந்து சொல்லிட்டா முடிஞ்சது. பார்வதி அவ சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருவா. ஆதிக்கடவுர் மொத்தமும் அவ கையில போயிடுச்சுன்னா முடிஞ்சது. அப்புறம் ஐஸ்வர்யா இந்த வீட்டுல ரொம்ப டம்மி ஆயிடுவா. ஏதாவது குழப்பம் பண்ணுடி. அகிலா வெளியில வந்ததே தப்பு. இதுல பார்வதிக்கு பாராட்டு பத்திரம் வேற. எப்படி வாசிக்கிறேன்னு பாக்குறேன். அப்பா காஃபி. அதெல்லாம் ஐயாவுக்கு கொண்டு போய் கொடுமா. மாமா காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ பார்வதி. சின்னையா. தேங்க்யூ அண்ணி.
மாமா இந்தாங்கப்பா. என்ன நீ ஸ்வீட் கொண்டு வரீங்கன்னு பார்த்தா காஃபி கொண்டு வந்திருக்கீங்க. ஸ்வீட் எதுக்கு சின்னையா? என்ன பார்வதி இப்படி கேக்குற? அகிலா எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த மறைமுகமா சொல்லிருக்கா. அத நாம கொண்டாட வேண்டாமா? கரெக்டா சொன்னீங்கப்பா. நாளைக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தைய அட்வான்ஸா இப்பவே சொல்லிடுறேன். நீ 100 வருஷம் தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமா இருப்பமா. ஆமா பார்வதி, இன்னைக்கு உன் மனசுல இருக்கிற சந்தோஷம் என்னைக்கும் நிரந்தரமா நினைச்சிருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணி, பெரியவங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. எனக்கு வாழ்த்த வயசு இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்றேன். வாழ்க வளமுடன். இருங்க இருங்க, என்ன எல்லாரும் ஆளாளுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அப்படி என்ன காரியம் பண்ணிட்டேன்? என்ன மருமகள் இப்படி சொல்லிட்ட? இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீதான காரணம். கரெக்டா சொன்னீங்கப்பா. அண்ணி மட்டும் இல்லனா நந்தினியை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிருக்க முடியுமா? இல்லனா அம்மாவை தான் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்க முடியுமா? நந்தினி உயிரோட இருக்கிறது கோர்ட்ல நிரூபிச்சு அம்மாவை ஜாமீன்ல எடுத்ததுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, நாம எல்லாருமே அதுக்காக பாடுபட்டோம். அத மறந்துட்டு அம்மாவை ஜாமீன்ல எடுத்த விஷயத்துல எல்லாரும் என்னையே பாராட்டிட்டு இருக்கீங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல பார்வதி, நாங்க உனக்கு வாழ்த்து சொன்னது அகிலாவை ஜாமீன்ல எடுத்ததுக்கு மட்டும் இல்ல, அகிலா உனக்கு கொடுத்த அங்கீகாரத்துக்காக. அகிலா நாளைக்கு கோவில்ல சடங்கு சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி உன்னை இந்த வீட்டோட மருமகளை ஏத்துக்க போறா. அதுக்காக தான் எல்லாரும் உன்னை வாழ்த்துறோம். அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லிருக்க மாட்டாங்க. இல்ல பார்வதி, அம்மா எப்போ உன் கையை பிடிச்சு இழுத்து தனக்கு பக்கத்துல சரிசமா உட்கார வச்சாங்களோ அப்பவே நீ இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்ட. மருமகன்னு சொல்றதை விட இப்படி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. எப்படி? அம்மா அண்ணிய இந்த குடும்ப தலைவியா ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன? எக்ஸாக்ட்லி. நாளைக்கு உங்க அம்மா பார்வதிய இந்த குடும்பத்தோட தலைவியா அங்கீகரிக்க போறாங்க. இவ்வளவு நாளா பார்வதியோட மனசு எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்ததோ, எதுக்காக அவ போராடிக்கிட்டு இருந்தாலோ, அது நாளைக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட மூத்த மருமகளா அவ ஆகணும். அதுவும் அகிலாண்டேஸ்வரி வாயால அவ சொல்ல வைக்கணும். அதுதான் அவளோட ஆசை. அது நாளைக்கு கண்டிப்பா நிறைவேற போகுது. அண்ணி, இப்ப சொல்லுங்க, இப்போ எங்களோட வாழ்த்துக்கள்லாம் ஏத்துக்கிறீங்களா? இல்ல சின்னையா. இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க? அப்போ உங்க மனசுல சந்தோஷம் இல்லையா? என் மனசுல இப்போ சந்தோஷமா தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உங்க எல்லாரையும் விட நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
அம்மாவுக்கு ஜாமீன் கிடைச்சு அவங்க வீட்டுக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனி அம்மாவை இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு நிரந்தரமா விடுதலை பண்ணிட்டாங்கன்னா என்னை விட பெருசா சந்தோஷப்பட இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. ஏன்னா நான் என் மனசுல எந்த எதிர்பார்ப்பையும் வளர்த்துக்கல. அதே சமயம் அம்மா நாளைக்கு அவங்க விருப்பப்படி என்ன முடிவெடுத்தாலும் அதை அப்படியே ஏத்துப்பேன். அவ்வளவுதான். சுந்தரம், ஐயா, உங்க பொண்ண இவ்வளவு தன்னடக்கமா எப்படிதான் வளர்த்தீங்களோ? ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சுந்தரம், இனிமே நீ என்னோட சம்பந்திங்கிற அந்தஸ்தோட யாருக்கும் பயப்படாம எங்களோட சமமா உட்கார்ந்து சாப்பிடணும். அதை மறந்துடக்கூடாது. ஐயோ வேண்டாங்க ஐயா. சுந்தரம் உட்காரு. பரவாயில்லைங்க ஐயா, நான் இங்கேயே நிக்கிறேயா. உட்காரு சுந்தரம். இல்ல அப்பா, இப்படி சொன்னா நீ கேட்க மாட்ட. சுந்தரம், இனிமே நீங்க இந்த வீட்டு டிரைவருங்கிறது முக்கியம் இல்ல, சம்பந்திங்கிறது தான் முக்கியம். பெரியவர். உட்காருங்க சுந்தரம். உட்காருங்க சுந்தரம். உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. குடிங்க. சாவித்திரி, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அம்மாவுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. ஜெயில இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம பார்வதி படாத பாடுபட்டு நந்தினிய கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சு அம்மாவை கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டா சாவித்திரி. அம்மா ஜெயில இருந்து திரும்பி வந்தது சந்தோஷமான விஷயம்தான். இருந்தாலும் அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு சாவித்திரி. அம்மா இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? பார்வதிய அன்பா பக்கத்துல கூப்பிட்டு அவங்க உட்கார்ந்து இருந்த சோஃபால அவங்க பக்கத்துலயே உட்கார வச்சுக்கிட்டாங்க. அம்மாவோட பக்கத்துல பார்வதி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா சாவித்திரி? இப்படி ஒரு நாள் வராதான்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? பார்வதிய பாசத்தோட பக்கத்துல உட்கார வச்சு அன்பா பேசின அம்மா இது வரைக்கும் நான் உனக்கு சரியான அங்கீகாரத்தையோ கௌரவத்தையோ கொடுக்கல. இப்ப நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் அதைத்தான் திருப்பி செய்யணும்னு சொன்னாங்க. என்னைக்காவது பார்வதிய பத்தின உண்மை தெரியும் போது அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. சொன்னதோட மட்டும் இல்லாம நாளைக்கு கோயில்ல அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ண சொல்லி ஐயா கிட்டையும் சொன்னாங்க. பார்வதி விஷயத்துல அம்மா இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி இப்படி ஒரு கௌரவத்தை கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சாவித்திரி. இனி பார்வதிக்கு விடிவு காலம்தான். இப்படி ஒரு நாளுக்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சாவித்திரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.